இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. என்ன தப்பு கணக்குனா, கடந்த ஒரு 30-40 வருஷமாக வந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு. இங்கே போய் இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குமா, பழைய விமானங்களை வச்சுருப்பாங்க, அடிச்சிடலாம், அணு ஆயுத கிடங்கை தாக்கிடலாம், பயந்துருவாங்க. ஆனால் புத்தம் புதுசான, அதாவது புதிய ஹைப்பர்சோனிக் விமானங்களை ஈரான் பயன்படுத்துகிறது. லேட்டஸ்ட் ஹைப்பர்சோனிக் விமானங்களை ஈரான் பயன்படுத்துவது எப்படி? ஏன்னா ஹைப்பர்சோனிக் விமானங்கள் ரஷ்யாட்டையும் இருக்கு, சீனாட்டையும் இருக்கு, நம்ம கூட இல்லை. அப்போ இந்த விமானங்களை வைத்து இப்போ அடிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக இந்த ஃபத்தா 1 அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சோனிக் விமானத்தை பற்றி பயன்படுத்தி தான் அடித்தாங்க. அது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடும். ஜஸ்ட் லைக் இதில் 1 மணி நேரத்துக்கு 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். அதாவது ஈரானிலிருந்து சில வினாடிகளில் இங்கே வந்து அடிச்சிடும். அதை தாக்கித்தான் இப்படி ஒரு சேதம். அதை விட முக்கியமாக இப்போ யூஸ் பண்ணது என்னென்னா கரம்சார் அப்படிங்கிற ஒரு சூப்பர்சோனிக் விமானம். இது வந்து ரஷ்யா கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த கரம்சார் விமானம், அதுவும் கரம்சார் விமானம் 4.0 அந்த விமானத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து 2000க்கு மேலே, 2000 கிலோமீட்டருக்கு மேலே தூரத்துக்கு வந்து விழுந்து சேதத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1500 கிலோ வெடிமருந்துகளை கொண்டு வந்து அந்த விமானம் தாங்கி கொண்டு வர முடியும். இதனுடைய வேகம் அப்படி தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் இடத்த ஒரு 15-20 வினாடிகளில் வந்து சேர்ந்துடும். இப்போ இந்த விமானங்கள் ஈரானுக்கு எப்படி கிடைத்தது? முக்கியமானது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சூப்பர்சோனிக் விமானங்களில் சைபர் டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க. இதுவும் புதிய டெக்னாலஜி தான். இப்போ ஒரு ஏவுகணையை நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா, இஸ்ரேல் என்ன வந்தது, அவங்கள்ட்ட ஏற்கனவே என்ன ட்ரோம் வச்சுருந்தாங்க, அயன் ட்ரோம் வச்சு தடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த வினாடிகளுள் அயன் ட்ரோமை தடுக்க முடியல. என்ன காரணம்னா, இந்த ஹைப்பர்சோனிக் விமானங்களில் இப்போ பை டிஃபால்ட்டாக சைபர் டிஃபென்ஸோடு இருக்கிறது. அதாவது தாக்க ஒரு இது வந்து விட்டால், விமானம் வந்தால் உடனே வந்து அந்த இலக்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய சிஸ்டம் இப்போ இருக்கு. அப்போ இன்னைக்கு அயன் ட்ரோம் வேலை செய்யல. அதாவது இஸ்ரேலுடைய எந்த அயன் ட்ரோமும் வேலை செய்யலை.